இந்த புகைப்படம் ரொம்ப சர்ச்சையை கிளப்பிய புகைப்படம். ஒரு மான 2 சிறுத்தைகள் கடிச்சு கொதறிக்கிட்டு இருக்குது. இது சிறந்த புகைப்படத்திற்கான விருதை பெற்றது. விருது கொடுத்தவங்க புகைப்பட கலைஞர்கிட்ட இந்த படத்தை எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொல்லிய பதில்: 2 சிறுத்தைகள் ஒரு தாய் மானையும் அதோட 2 குட்டிகளையும் துரத்துச்சு. தாய் மான் அந்த சிறுத்தைகளை விட ரொம்ப வேகமா ஓடுச்சு. ஆனா அதோட குட்டிகளால அதுக்கு ஈடா ஓடி வர முடியல. அந்த குட்டிகள் இன்னும் கொஞ்ச நேரத்துல சிறுத்தைகளுக்கு இரையாக போறது மாதிரி இருந்துச்சு. தாய்மான் திரும்பி பார்த்துச்சுது. நடக்க போகும் விபரீதத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டது. உடனே அது என்ன செஞ்சது தெரியுமா? அந்த தாய்மான் அப்படியே நின்னுட்டுது. தன்னுடைய 2 குட்டிகளும் தப்பிக்க தன்னையே அந்த சிறுத்தைகளுக்கு இரையா கொடுக்க முன் வந்துச்சு. இது நிக்கிறத பார்த்ததும் ஓடிக்கிட்டு இருந்த குட்டிகளை விட்டுட்டு சிறுத்தைகள் தாய்மான நோக்கி ஓடி வந்து அதை கடிச்சு தின்ன ஆரம்பிச்சது. தாய்மை ஒரு உன்னதமான உணர்வுங்க. இப்போ உங்க அம்மாவை நினைச்சு பாருங்க. உங்களுக்காக அவங்க செஞ்ச தியாகங்களை நினைச்சு பாருங்க. எத்தனை தூக்கமில்லா இரவுகள், நல்லத உங்களுக்கு கொடுத்துட்டு மீதி இருப்பதை சாப்பிடும் எத்தனை பொழுதுகள், உங்களுக்கு புதிய உடை வாங்கி கொடுத்துட்டு பழைய உடையை தான் சந்தோஷமா உடுத்திக் கொள்வதாக காட்டுவதற்காக செய்யும் அந்த ஏமாற்றும் புன்னகை. கண்டிக்கும் போதும் கோபப்படும் போதும் கூட பாசமும் நேசமும் மறைக்க முடியாமல் வெளிப்படுமே. நம் சேட்டைகளை அப்பாவிடம் காட்டிக் கொடுக்காத பண்பு. எத்தனை முறை உங்களுக்காக பல பேரிடம் பரிந்துரை, உங்களுக்காகவே வாழ்ந்து தான் விடும் ஒவ்வொரு மூச்சு காற்றிலும் உங்களையே நினைச்சு உங்களுக்காகவே உருகி வாழும் தாய்மை உன்னதமானது. இப்படிப்பட்ட தாயை நீங்க நேசிக்கிறீங்களா? மதிப்பும் மரியாதையும் கொடுக்கறீங்களா? உங்க நன்றிய சொல்லாலும் செயலாலும் காமிக்கிறீங்களா? தாய் பாசத்துக்கு ஈடு இணை இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லைங்க. அதனால உங்க தாயை கடைசி வரைக்கும் அன்போட கரிசனையோட வச்சு காப்பாத்துங்க. இதத்தான் வேதாகமமும் சொல்லுது. உன் தாய் வயது சென்றவளாகும் போது அவளை அசட்டை பண்ணாதே.